கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது இருக்கிறேன் என்றாரே. கர்த்தருந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தருந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. கர்த்தருந்தன் அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்ளுவேன் என்றாரே. கர்த்தருந்தன் அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்ளுவேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது.
என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாரந்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றி உள்ள உள்ளத்தோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்படுகிறீர். உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அருளுகிறீர். ஆண்டவரே, கேட்கிற அருமையான தெய்வ பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். உமக்கே மகிமை உண்டாகட்டும். துதிகன மகிமையெல்லாம் கேறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்கள். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தில் அவர் சொல்லுகிறது, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்போதும் அவருக்கு செலுத்த கடவோம் என்று எழுதுகிறார். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. எல்லாமே அழிஞ்சு போகக்கூடியது. அசையாத, அழிவில்லாத ஒரு நிலையான ஒரு ராஜ்யம் நமக்காக ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதை நம்ம நாடி போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசு சபைக்கு எழுதும்போது கூட அவர் சொல்லுவார், இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தின பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லுவார். கர்த்தர் நம்மை விடுவித்து பாவ இருள், பிசாசின் இருள், அடிமைத்தனத்தின் இருள், சகல கட்டுகளிலும் கர்த்தர் நம்மை விடுவித்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்தின பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அதற்காக நம்ம ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கணும். இந்த இடத்துலையும் சொல்லுகிறார், நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை நாடி தேடுகிறோம். ஆகையால் நாம் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்போதும் அவருக்கு ஏறெடுக்க கடவோம், கர்த்தருக்கு செலுத்தணும். நமக்கு பூமிக்குரிய நன்மைகள் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு எவ்வளவாய் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். எல்லாரோட வாழ்விலும் ஓட்ட முடியும் ஒரு நாள் உண்டு. அன்றைக்கு நம்ம நித்தியமான அந்த ராஜ்யத்தை, நிலையான ஒரு ராஜ்யத்தை அடைய போகிறோம். அதனால் இந்த பூலோக வாழ்விலே நாம் கர்த்தரை எப்பொழுதுமே துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்போதும் அவருக்கு ஏறெடுக்க கடவோம். கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்த வேண்டும். துதியினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்தி அவரை ஆராதிக்க வேண்டும். ஏனென்றால் ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான்
என்று சங்கீதம் 50:23 அங்கே சொல்லப்பட்டிருக்கும். ஆண்டவராகிய தேவனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம எல்லாவற்றிலேயும் எப்பொழுதும் நாம் ஸ்தோத்தரித்து அவரை மகிமைப்படுத்தி அவர் நாமத்தை நாம் உயர்த்த வேண்டும். அவரை உயர்த்துவதற்குத்தான் துதி ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள், தேவனுடைய ஜனங்கள், அவர்களுடைய வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதி இருக்கும். அவர்கள் கையிலே பட்டயம், ஆவிக்குரிய பட்டயம் இருக்கும் என்று வேதத்தில் பார்க்கலாம். 149 சங்கீதம் 8வது வசனம். அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், கர்த்தரை உயர்த்தும் துதி, துதி ஸ்தோத்திரம், அது கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவது. கர்த்தரை உயர்த்துவதற்கு, கர்த்தருடைய நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்துவதற்கு, அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு தான் துதி ஸ்தோத்திரங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே நம்முடைய உதட்டின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, துதியை, அவரை உயர்த்தும்படி, அவருடைய நாமத்தை உயர்த்தும்படி நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். ஏசாயா கூட சொல்லுவார், அவரை துதித்து அவர் நாமத்தை உயர்த்துவேன். கர்த்தரே என்னுடைய தேவன், அவரை நான் உயர்த்தி அவரை நான் துதிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் 25:1 ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தரை துதிப்பது அவருடைய நாமத்தை உயர்த்துவது. ஏனென்றால் கர்த்தருடைய நாமம் ஒன்றே உயர்ந்தது. இந்த உலகத்தில் உன்னதத்திலும் அவருடைய நாமமே அல்லாமல் உயர்ந்தது வேறு எதுவுமே கிடையாது, யாருமே இல்லை. எல்லா தேவர்களிலும், எல்லா மனிதர்களிலும், எல்லா வல்லமையிலும் அவர் உயர்ந்தவர். அவருடைய நாமம் மாத்திரமே உயர்ந்தது. அதை தவிர வேற எதுவும் உயர்ந்தது என்று நம்ம புகழறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவருடைய நாமம் மாத்திரமே உயர்ந்தது என்று 148:13வது வசனம், சங்கீதம் 148:13 சொல்லப்பட்டிருக்கும். வாசிங்க. அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள், கர்த்தருடைய நாமத்தை துதிக்க கடவர்கள், அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது, பூமிக்கும் வானத்துக்கும் மேலானது. கர்த்தருடைய மகிமை பூமிக்கும் வானத்துக்கும் மேலானது. எத்தனை மேன்மையானவர், எத்தனை உன்னதமானவர், எத்தனை உயர்ந்தவர். அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்தணும் துதியினால், ஸ்தோத்திரத்தினால். அதனால தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது, எல்லாவற்றிலேயும் நீங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறிடுங்க. அது பிதாவாகிய தேவனுடைய சித்தம். நம்மை குறித்து அது பிதாவாகிய தேவனுடைய சித்தம். எல்லாவற்றிலும் நம்முடைய வாழ்க்கையில் எது வந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் நாம் தேவனாகிய கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:18 பார்க்கும் பொழுது நம்ம கர்த்தரை எப்பொழுதுமே எல்லாவற்றிலேயே நாம் அவரை ஸ்தோத்திரிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு உயர்ந்தது என்றால் கர்த்தருடைய நாமம். ஆகவே கர்த்தருடைய நாமத்தை எப்பொழுதுமே உயர்த்தணும். அவர் நம்முடைய வாழ்வில் உயர்ந்திருக்கணும், நம்ம தாழ்ந்திருக்கணும். கர்த்தர் நம்முடைய வாழ்விலே அவர் பெரிதாய் இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்வில் நாம் சிறிதாய் இருக்க வேண்டும். அதனால தான் யோவான் ஸ்நானன் சொன்னார், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அவர் பெருகணும், நான் சிறுகணும். அவர் உயர்ந்திருக்கணும், நான் தாழ்ந்திருக்கணும். நம்ம எதிலையுமே உயர்த்தக்கூடாது. கர்த்தருக்கே உயர்வை நம்ம செலுத்தணும். அவருடைய கிருபை இல்லாமல் நமக்கு ஒன்றுமே கிடையாது. அவர் நமக்கு பலன் தராமல் ஒன்றுமே கிடையாது. ஆகவே எந்த ஒரு சின்ன காரியமோ பெரிய காரியமோ எதுவாக இருந்தாலும் அவருடைய நாமத்தையே நாம் உயர்த்த வேண்டும். அதற்காக தான் சொன்னார், எல்லாவற்றிலேயும் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், அப்படி செய்வதே உங்களை குறித்து பிதாவாகிய தேவனுடைய சித்தம் என்று 5:18 1 தெசலோனிக்கேயரில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். ஆகவே தேவனாகிய கர்த்தரை நாம் உயர்த்த வேண்டும். கர்த்தரை உயர்த்தி 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 அவரை துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி
வாழ்க்கையில் உயர்ந்தவர்கள் அநேகர் உண்டு. நம்ம கர்த்தரை உயர்த்தினா கர்த்தர் நம்மை உயர்த்துவார். இந்த பூமிக்குரிய வாழ்வில் மாத்திரமல்ல, பூமிக்குரிய காரியங்களில் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய காரியங்களிலும் மேலான காரியங்களிலும் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அப்படி உயர்ந்தவர்கள் உலகத்தில் இன்றும் அநேகர் உண்டு. அன்றும் அநேகர் இருந்தாங்க. வேதத்தில் அப்படிப்பட்டவர்கள் நிறைய பேர் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. நம்ம எல்லாரையும் பார்க்க முடியாது. 1-2 பேரை நம்ம உதாரணமாக ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம பார்க்கலாம். தாவீதை பார்க்கலாம். அவன் ஒரு தாழ்ந்த நிலைமையில் இருந்தவன், புழுதியில் இருந்தவன், குப்பையில் இருந்தவன். தேவனாகிய கர்த்தர் புழுதியிலிருந்து அவனை உயர்த்தினார். ஆடுகளின் பின்னே சென்றவன், ஆடுகளோடு தொழுவத்தில் இருந்தவன், அவ்வளவு தாழ்வில் இருந்தவன். ஆனால் அவன் மகா உயர்வை பெற்றுக்கொண்டான். கர்த்தர் சொன்னார், சகல ராஜாக்களிலும் உன்னை மிகவும் மகா உயர்ந்தவனாய் உன்னை ஆக்குவேன் என்று சொன்னார். அப்படியே செய்தார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய உயர்வு ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு எப்படி வந்தது? அவன் கர்த்தரை துதியினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் அவன் உயர்த்தி கொண்டே இருந்தான். கர்த்தர் உயர்த்தினார். பூமிக்குரிய வாழ்விலும் ஆவிக்குரிய வாழ்விலும் தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். அவன் சொன்னான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அவன் தாழ்வில் இருந்த போதும், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போதும், அவன் தொழுவத்தில் இருந்த போதும், அவனுக்கு ராஜாங்கம் கிடைத்த போதும் அவன் கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருந்தான் துதியினால். ஆகவே அவன் எழுதி வச்சான் 34:1 சங்கீதம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். என்னோட வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், சத்துரு என்னை பின்தொடர்ந்தாலும், எந்த சூழ்நிலையிலும் அவன் கர்த்தரை துதித்து கொண்டே இருந்த ஒரு மனிதன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். 3வது வசனம், என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அவர் செய்த மாதிரி நம்மளும் செய்யணும். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. துதியினாலே ஸ்தோத்திரத்தினாலே அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. நாம் கர்த்தரை துதிக்கிற பொழுதெல்லாம் கர்த்தரை உயர்த்துகிறோம். கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கிற பொழுதெல்லாம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற பொழுதெல்லாம் நாம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறோம். கர்த்தரை நம்ம எப்பெல்லாம் ஆராதிக்கிறோமோ அப்போ எல்லாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துகிறோம். என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை துதியுங்க. நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக என்று தாவீது இந்த இடத்துல சொல்லுகிறான். கர்த்தரை எப்பொழுதுமே அவன் துதித்து கொண்டே இருப்பான். ஆடுகளை மேய்த்து கொண்டே இருப்பான். கர்த்தரை பாடிக்கொண்டே, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் கொண்டு போய், அது வாசிங்க, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று பாடலை பாடிக்கொண்டே தான் நான் ஆடுகளுக்கு மேய்ப்பன், எனக்கோ கர்த்தர் மேய்ப்பர், அவர் எங்கெங்க புல் இருக்குதோ அந்தந்த இடத்துல என்னை கொண்டு போய் என்னை நல்ல ஒரு மேய்ச்சலுக்கு நேராக என்னை வழி நடத்துகிறவர் என்று அவரை பாடிக்கொண்டே தான் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆகவே அவனுடைய வாய் நாள் முழுவதும் அவருடைய புகழை, துதியை சொல்லிக்கொண்டே இருந்தது. 35:28 சங்கீதம் 35:28, என் நாவு உமது நீதியையும் நாள் முழுதும் உமது துதியையும் நாள் முழுவதும் உமது துதியை சொல்லிக் கொண்டிருக்கும். நாள் முழுவதும் கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருப்பான். நாள் முழுவதும் கர்த்தரை துதித்து கொண்டே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருப்பான். கர்த்தருடைய கண்கள் அவனை கண்டுபிடித்தது.
கர்த்தருடைய கண்கள் அவனை கண்டு கொண்டது. அவனுடைய தாழ்விலே கர்த்தர் அவனை நினைத்தார். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடினார். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடு. நம்முடைய தாழ்வில் கர்த்தரை உயர்த்தி 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 மகிமைப்படுத்தும் போது, துதியினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் கர்த்தரை உயர்த்தும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். நம்ம எப்படி அளக்கிறோமோ அப்படி தான் நம்மளுக்கு அளக்கப்படும். நாம் கர்த்தருக்கு எப்படி அளந்து கொடுக்குறோமோ கர்த்தர் நம்முடைய வாழ்விலே நமக்கு அளப்பார். ஆகவே நாம் கர்த்தருக்கு நம்ம துதி ஸ்தோத்திரங்கள் அவரை உயர்த்தி மகிமைப்படுத்தி நம்ம அவருக்கு அளந்து கொடுத்தா கர்த்தர் நம்முடைய வாழ்வில் நம்மை உயர்த்த அவர் வல்லவர். தாழ்வில் நினைத்தவர் ஆடுகளின் பின்னே சென்று கொண்டிருந்தாள். சங்கீதம் 78, 70, 71 வாசிங்க. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு, கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். ஆட்டு தொழுவத்திலிருந்து எடுத்தார். கர்த்தர் அவனை ஆட்டு தொழுவத்திலிருந்து எடுத்தார். புழுதி குப்பை என்று சொன்னால் அதுதான் பொருத்தமான ஒன்று. ஆட்டு தொழுவத்திலிருந்து அவனை எடுத்தார். கரவல் ஆடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைக்கொண்டு வந்தார். தொழுவத்திலிருந்து தெரிந்தெடுத்து அவனை அழைத்து கொண்டு வந்தார். இஸ்ரவேல் 12 கோத்திரத்தையும் அரசாளுவதற்கு தேவன் அவனை தெரிந்து கொண்டார். அவன் எவ்வளவு தாழ்வில் கர்த்தர் அவனை நினைத்தார். ஒரு உயர்ந்த நிலைமைக்கு கர்த்தர் அவனை நினைத்தார். ராஜாங்கம் என்பது ராஜ வம்சத்தில் வர்றது. ஆனால் சம்பந்தமே இல்லை. ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற ஒருவனாய் இருக்கிறான். தொழுவத்திலிருந்து கர்த்தர் அவனை தெரிந்தார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது 113, 7, 8 வசனங்களில் பார்க்கும் பொழுது அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இது தாவீதுடைய வாழ்க்கையில் நிறைவேறின ஒரு காரியம். அப்படிப்பட்ட ஒரு தாழ்வில் இருந்த ஒரு மனிதன் அவன் எப்படி ஒரு பெரிய உயர்ந்த நிலைமைக்கு அவன் வர முடிஞ்சது? கர்த்தருடைய கண்கள் அவனை எப்படி கண்டு கொண்டது? ஏன் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார்? ஏன் அவனை பார்த்தார்? கர்த்தருடைய கண்கள் அவனை கண்டதாம். அவனை தெரிந்தெடுத்து அபிஷேகித்து தேவனுடைய ஜனங்களை அரசாளக்கூடிய ஒரு ராஜாங்கத்தை தாவீதுக்கு தேவன் கொடுத்தார். அவனை உயர்த்தினார். அவனை எல்லா ராஜாக்களுக்கும் மேலாக மகா ஒரு உயர்வை தேவன் கொடுத்தார் என்று வேதத்தில் எழுதியிருக்குது பாருங்க. 89 சங்கீதம் 89 முதலாவது 20, 21 வாசிங்க. 89, 20, 21. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், பரிசுத்த ஸ்தலத்தினால் அவனை அபிஷேகித்தேன். என் கை அவனோடே உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும், சத்துரு அவனை நெருக்குவதில்லை. 27. நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனுமாய் ஆக்குவேன். மகா உயர்ந்தவன். எப்படி இவ்வளவு பெரிய உயர்வு? பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனாக்குவேன். தாவீதை என் கண்கள் கண்டது. அவனை பரிசுத்த ஸ்தலத்தில் அபிஷேகித்து அவனை பூமியின் ராஜாக்களில் எல்லாம் மகா உயர்ந்தவன் ஆக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் அப்படியே மகா ஒரு உயர்ந்த ஒரு நிலைமையில் அவனை கொண்டு போனார். பூமியில் எவ்வளோ பெரிய மகான்கள் எல்லாம் இருக்கிறாங்க.
அவர்களுடைய நாமத்துக்கு ஒத்த ஒரு பெரிய நாமத்தை உனக்கு தந்தேன் அப்படின்னு சொன்னார் தேவன். ஏழ்மையான ஒரு நிலைமையில, தாழ்வான ஒரு நிலைமையில இருந்த ஒரு மனிதனை கர்த்தர் ஜனங்களை அரசாளக்கூடிய ஒரு அதிபதியாய் அவனை உயர்த்தி அவனுடைய நாமத்தை ஒரு பெரிய பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த ஒரு நாமத்தை உனக்கு தந்தேன் என்று கர்த்தர் சொல்லுவார். 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை பாருங்க. அப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து. பார்த்தீங்களா எப்படிப்பட்ட ஒரு தாழ்வு! ஆடுகளின் பின்னே சென்று கொண்டிருந்தான், மந்தையை மேய்த்து கொண்டிருந்தான். ஆடுகளின் பின்னே இருந்த உன்னை மந்தையை விட்டு நான் உன்னை எடுத்து, நீ போன இடமெல்லாம் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி, பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். ஒரு பெரிய நாமத்தை, புகழ்ச்சியான ஒரு நாமத்தை, ஒரு உயர்வான நாமத்தை உனக்கு தந்தேன். ஆடுகளின் பின்னே சென்று கொண்டிருந்தாய், ஜனங்களை நடத்துவதற்குரிய அதிபதியாய் உன்னை நான் மாற்றினேன். பெரியோர்களுடைய நாமத்துக்கு ஒத்த ஒரு பெரிய நாமத்தை உனக்கு தந்தேன். எத்தனை உயர்வு! எப்படி ஒரு மனிதனுக்கு, தாழ்வில் இருந்த ஒரு மனிதனுக்கு இப்படிப்பட்ட மகா உயர்வு என்றால் அவன் செய்தது ஒரே ஒரு காரியம்தான். கர்த்தரை எப்பொழுதுமே துதியினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் உயர்த்தி கொண்டே இருந்தான். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளையரை பார்க்கலும் இதுதான் கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்னவள். கர்த்தருக்கு பிரியமான ஸ்தோத்திர பலியை அவன் எப்போதும் நாள் முழுவதும் உம்மோடு துதியை என் வாய் சொல்லிக் கொண்டிருக்கும் என்றான். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று கர்த்தரை புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தான். கர்த்தர் உயர்த்தினார். நாம் கர்த்தரை உயர்த்தினால் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அவரை நாம் உயர்த்தும் பொழுது நம்முடைய வாழ்விலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு உயர்வை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, தாவீதை குறித்து ஆண்டவராகிய தேவன் சாட்சி கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, சவுலை தள்ளி தாவீதை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். அவர் சொன்னார், ஆண்டவருடைய சாட்சி, தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி. இது தேவனுடைய சாட்சி. எனக்கு பிரியமானவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானதை அவன் செய்வான் என்று தேவன் ஒரு மனிதனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவன் அப்படி ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பாக உண்மையாய், உத்தமமாய், நீதியாய் அவன் நடந்திருக்கான். வேதமும் சாட்சி சொல்லுகிறது. வேதம் கொடுக்கிற சாட்சி என்ன? 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். வேதத்தின் சாட்சி, தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். ஆம், இது வேதத்தின் சாட்சி. ஒரு தப்பு செய்தான். அந்த ஒரு தப்பு என்பது ஒரு பெரிய தப்பு. ஆனால் பழைய ஏற்பாட்டின் காலமாய் இருந்ததுனால அது பெருசாக கருதப்படலை. உரியாவின் மனைவியை வஞ்சித்து எடுத்தது, உரியாவை கொன்று எடுத்தான். வேதம் சாட்சி சொல்லுது, இந்த ஒரு தப்பு அவன் வாழ்க்கையில் நடந்துருச்சு. மற்றபடி அவன் தேவனுக்கு முன்பாக ரொம்ப உண்மையுள்ளவனாய், கர்த்தருக்கு பிரியமாய் அவன் நடந்திருக்கிறான் என்று வேதமும் அவனை குறித்து சாட்சி. இப்படி பூமியில்
ஒரு உயர்வு. பூமிக்குரிய வாழ்விலே அவன் ஒரு உயர்ந்த நிலைமையை அடைந்தான். அது மட்டுமல்ல, அவன் ஆவிக்குரிய வாழ்விலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களிலும் அவன் உயர்வை பெற்றான். நமக்கு இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய எல்லா வசதி வாய்ப்புகள், இன்றைக்கு பூமியில் ஒரு உயர்வு, அதை நம்ம ரொம்பவே வாஞ்சிக்கிறோம், ரொம்ப நாடுகிறோம். மனிதன் அதை தேடி தான் ஓடுறான். உயர்ந்த நிலைமையில இருக்கணும், உயர்வு வேண்டும் என்று எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. பூமிக்குரிய உயர்வை மாத்திரம் நம்ம வாஞ்சிக்கக்கூடாது. இம்மைக்காக மாத்திரம் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருந்தால் எல்லாரை காட்டிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இம்மைக்குரிய காரியங்கள் மட்டுமல்ல, நமக்கு மேலான காரியங்கள் உண்டு. ஆவிக்குரிய வாழ்விலும் நமக்கு உயர்வு வேண்டும், ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நமக்கு உயர்வு வேண்டும். தாவீது இரண்டிலுமே உயர்ந்தவன். பூமிக்குரிய வாழ்விலும் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனிதன். இஸ்ரவேல் 12 கோத்திரத்தையும் மேய்ப்பதற்கு தேவன் அவனை அதிபதியாய் உயர்த்தினார். அப்படியே ஆவிக்குரிய வாழ்விலும் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் அவன் உயர்ந்தவன். அவன் ராஜா மாத்திரம் அல்ல, அவன் ஒரு தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய தீர்க்கதரிசி என்று பார்க்கலாம். எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்பு ஆண்டவராய் இயேசு வரப்போகிறார். தேவன் மனிதனை வெளிப்படப் போகிறார். ஆனால் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னமே, எத்தனையோ நூற்றாண்டுக்கு முன்னமே அவன் கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து, அவருடைய பாடு மரணத்தை குறித்து, அவருடைய கைகள் கால்கள் ஆணிகளால் கடாவப்பட்டு வரக்கூடிய காயங்களை குறித்து, அவருடைய வஸ்திரத்தின் பேரில் சீட்டு போடுதலை குறித்து, அவருடைய விழாவிலே ஈட்டி பாய்ந்து அவருடைய இருதயம் பிளக்கிறதை பற்றியும், இன்னும் நான் புசிக்கிற ஆகாரத்திலே கசப்பு கலந்து கொடுத்தார்கள் என்று காடியை குடித்தது, இப்படி எல்லாவற்றையும் அவன் தீர்க்க தரிசனம் முன்னுரைத்தான். முன்னமே தீர்க்க தரிசனமாய் அவன் சொல்லிட்டான். அந்த வேத வாக்கியமெல்லாம் நிறைவேறத்தக்கதான் ஆண்டவராக இயேசுவுக்கு அந்த பாடுகள், அந்த கஷ்டங்கள், அந்த துன்பங்கள், அந்த காயங்கள் எல்லாம் அவருக்கு வந்தது. வேதத்தில் அவரை பற்றி எழுதியிருக்கிறதே என்று அதை நிறைவேற்றுகிறார். சங்கீதம் 22:14 18 வரைக்கும் வாசிங்க. தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டது, என் எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று, என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடே ஒட்டிக்கொண்டது, என்னை மரணத்தூளிலே போடுகிறீர், நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள், என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள், என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். இப்படி கிறிஸ்துவில் நிறைவேறின காரியங்கள் இதெல்லாம். அவருடைய சிலுவையின் பாடுகள், பாவிகளை ரட்சிப்பதற்காக அவர் பட்ட பாடுகள், இதையெல்லாம் முன்னுரைத்தான். அவன் ஒரு தீர்க்கதரிசி. கர்த்தருடைய ஆவியானவர் அவனை கொண்டு வெளிப்படுத்தினார். இது மட்டும் இல்ல, சங்கீதம் 69:20-21 நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை, தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன், என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்திற்கு காடியை கொடுத்தார்கள். இதெல்லாம் ஆவியானவர் தாவீதை கொண்டு முன்னுரைத்தார் கிறிஸ்துவுக்கு வரும் பாடுகளை குறித்து. அப்படியே அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் அவன் உரைக்கிறான். கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுவார் என்று, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்தும் அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான். அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 29-31 வரைக்கும்
வாசிங்க. சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். இது பேதுரு சொல்லுகிறார். தைரியமாய் இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மளிடத்தில் இருக்கிறது. தாவீது மரித்தான், அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறை இந்நாள் வரைக்கும் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து, அவன் தீர்க்கதரிசி. தாவீது ராஜா மாத்திரமல்ல, அவன் தேவனுடைய தீர்க்கதரிசி. ஆவியானவர் அவனை கொண்டு வரக்கூடிய காரியங்களை வெளிப்படுத்தினார். அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து, உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சன்னதியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து முன்னமே தீர்க்க தரிசனம் முன்னுரைத்தான். ஆகவே அவன் ஒரு தீர்க்கதரிசி. தேவன் அவனை எடுத்து பயன்படுத்தினார். கிறிஸ்து இயேசுவை குறித்து முன்னுரைப்பதற்கு அவன் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி. பூமிக்குரிய வாழ்விலும் ஆவிக்குரிய வாழ்விலும் தாவீது உயர்ந்த ஒரு நிலைமையில் மகா உயர்வை அவனுக்கு கொடுப்பேன் என்று தேவன் சொன்னார். அப்படியே கொடுத்தான். இதற்கெல்லாம் என்ன காரணம்? அவன் கர்த்தரை உயர்த்தினான். அவன் வாழ்நாளெல்லாம் கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருந்தான். துதியினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் தேவனை உயர்த்தி கொண்டே இருந்தான். அவன் வாழ்வில் உயர்வு, அவனுடைய வாழ்வில் எத்தனை உயர்வு, மகா உயர்வு. பெரிய ஒரு நாமம், தாவீது என்ற ஒரு பெரிய நாமத்தை, ஒரு புகழ்ச்சியான ஒரு நாமத்தை தேவன் கொடுத்தார். தாவீதை மாத்திரமல்ல, தானியேலை சொல்லலாம். அவன் அந்நிய நாட்டில் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனிலே கைதிகளா போனவங்க. அங்க வச்சு தேவன் தானியேலை உயர்த்தினார். அவன் கர்த்தரை எப்பொழுதுமே துதித்து கொண்டு இருப்பான், கர்த்தரை ஸ்தோத்திரித்து கொண்டு இருப்பான். இடைவிடாமல் கர்த்தருக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்த ஒரு மனிதன் தானியேல். அங்க போன இடத்துல அந்த நாட்டு ஜனங்களை விட தேவனாகிய கர்த்தர் அந்த அந்நிய இடத்திலே, பாபிலோன் மாகாணத்திலே தானியேலை உயர்ந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு போனார். உலக பிரகாரமான ஒரு உயர்வு. தானியேல் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். பார்த்தீங்களா? இப்படி ஒரு உயர்வான ஒரு நிலைமை தானியேலுக்கு வந்தது. உயர்ந்த ஒரு நிலைமையில் அவன் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தபடியால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா தீர்மானம் பண்ணியிருக்கிறான். ராஜ்யம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்றான். ஆனால் தானியேல் யார்? அவன் ஒரு இஸ்ரவேலன். இஸ்ரவேலில் இருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு போனவங்க. நம்ம தானியேல் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் பார்த்தா, ராஜா பாபிலோன் ராஜா ராஜகுலமாய் இருக்கிறவங்க, அழகில் சிறந்தவங்க, அறிவு கல்வியிலே நிபுணர், இப்படிப்பட்ட உயர்வான நிலைமையிலே இருக்கிற மாசில்லாதவர்களை, வாலிபர்களை இஸ்ரவேலில் இருந்து அவங்கள பிடிச்சுக்கிட்டு வாங்க பாபிலோனுக்கு என்று இஸ்ரேல் தேசத்தை அழிக்கும் போது, எருசலேமை அழிக்கும் போது, தேவாலயத்தை அழிக்கும் போது இப்படிப்பட்டவங்களை மாத்திரம் பிடிச்சுக்கிட்டு போனாங்க, வாலிபர்களை. 3வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தாரிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசில்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களுமாகிய சில வாலிபர்களை கொண்டு போனாங்க. அதுல ஒருத்தன் தான் தானி. அநேக வாலிபர்கள், அதுல எஸ்ரா இருந்தாரு, நெகேமியா இருந்தாரு, ஷாத்ராக், மேஷாக், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க.
அதில் ஒருவன் தானியேல் என்று பார்க்கிறோம். அப்போ இவங்க தீர்மானம் பண்ணுறாங்க, ராஜ அரண்மனையிலே அங்கே தங்குவதற்கு தகுதி படைத்தவர்கள், திறமையுள்ளவர்கள் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு ராஜா புசிக்கிற ஆகாரம், ராஜபோஜனம், அந்த கல்தேயருடைய மொழியை கற்று அதில் அவங்கள தேறினவங்களா அவங்கள கொண்டு வரணும் என்று ராஜா கட்டளையிட்டு இருக்கிறார். அவர்களுக்கு ஒரு தலைவனையும் ஏற்படுத்தி. அப்போ தானியேல் தீர்மானம் பண்ணுறான், ராஜ போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது. நாம் கர்த்தருக்குரியவர்கள், நம்முடைய சரீரம் தீட்டுப்படக்கூடாது என்று தீர்மானம் எடுத்தான். கர்த்தர் அந்த தீர்மானத்தை பார்த்தாரு. கர்த்தருக்கு அது ரொம்பவே பிரியமாய் இருந்தது. அவன் எப்பொழுதும் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து இடைவிடாமல் அவன் ஆராதனை செய்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன். ராஜா சொல்லுவான், சிங்கக்கெபியில போடுறதுக்கு கொண்டு போகும்போது, நீ இடை விடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று ராஜாவே சொல்லுவான். அடுத்த நாள் துயர சத்தமா கேட்டுட்டு போவான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? பிரியமான புருஷனாகிய தானியேலே என்று துயர சத்தத்தோடு கூப்பிட்டு கொண்டு போனான். அவன் சொல்லும் போதே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். அப்படி அவன் கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருந்தான். அந்நிய தேசத்தில் அங்கே போன இடத்துல கூட தன் சொந்த தேசத்தை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள், ஆனால் கர்த்தரை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்ததுனால அந்த அந்நிய இடத்திலே தானியேலுக்கு கிடைத்த உயர்வு ஒரு உலக பிரகாரமான உயர்வு தான். எப்படிப்பட்ட உயர்வு அப்படின்னு நம்ம பார்த்தோம். 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேலாக மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷ ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரி, ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரி, தேசாதிபதிகளுக்கெல்லாம், அதிகாரிகளுக்கெல்லாம், பிரதானிகளுக்கெல்லாம் மேற்பட்டவனாய் அவனை வச்சு இன்னும் தேசம் அனைத்துக்கும் அதிகாரியாக உயர்த்த வேண்டும் என்று ராஜா திட்டமிட்டு இருக்கிற தெரிந்து இந்த பிரதானிகள், தேசாதிபதிகள் ஒன்றா கூடி ஒரு ஆலோசனை பண்ணினாங்க. எப்படி ஆகிலும் தானியேல் மேலே ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சு அவனுக்கு வரக்கூடிய அந்த உயர்வை நம்ம தடை பண்ணிடணும் என்று ஒரு திட்டம் தீட்டினார்கள். 30 நாளளவும் ராஜாவை தவிர வேற எதையுமே வணங்கக்கூடாது, யாரையும் வணங்கக்கூடாது என்று அவங்களுக்குள்ள தீர்மானம் பண்ணி ராஜாவிடத்தில் சொல்கிறாங்க. ராஜா அதுக்கு கையெழுத்திடணும். 30 நாளளவும் தேசத்திலே ஒருவனும் ராஜாவை தவிர எந்த தேவனையும் மனிதனையும் நோக்கி பாத்திரக்கூடாது, விண்ணப்பம் பண்ணி ஜெபிச்சிடக்கூடாது. அப்போ ராஜாவிடத்தில் ராஜா கையெழுத்து இடணும். அது ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷந்தான். ஏன்னா ராஜாவை வணங்கணும் அப்படின்னு உடனே ராஜா அதை ரொம்ப புகழ்ச்சியாக நினச்சிக்கிட்டார். உடனே ராஜா கையெழுத்து போட்டுட்டார். ராஜாவை தவிர எந்த தேவனையும் வணங்கவே கூடாது. ஆனால் ராஜா கையெழுத்து இட்டார் என்று அறிந்த போதிலும் தானியேல் என்ன செய்தான்? 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டிருந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். வழக்கத்தின்படி அவனுடைய வழக்கம், அவன் தங்கியிருக்கிற வீட்டில் மேல் வீட்டு அறையில் எருசலேமுக்கு நேராக ஜன்னல்கள் திறந்திருக்க, எருசலேமை பார்த்து எருசலேமுக்கு நேராய் அந்த திசையில் அவன் முழங்கால் படியிட்டு
வழக்கத்தின்படியே கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஆராதனை செய்கிறான். ராஜாவுடைய கட்டளைக்கு அவன் ஒன்றும் பயப்படலை. ராஜாவிடத்தில் கொண்டு போனாங்க. ராஜாவுக்கு அப்போ தான் தெரியுது, ஓ, இவங்களுடைய திட்டம், பிரதானிகளுடைய திட்டம், தேசாதிபதிகளுடைய திட்டம் தானியேல் மீது குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இப்படி செய்திருக்காங்க என்பதை பிறகுதான் யோசிக்கிறான். அது ராஜா கையெழுத்திட்டாச்சு. ஆகவே சிங்கக்கபியில் போட்டு தான் ஆகணும். சிங்கக்கபியில் போடுறாங்க தானியேலை. அப்பொழுது ராஜா சொல்லுவார், தானியேலே, நீ இடை விடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். தேவன் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். இரவெல்லாம் சிங்கம் பேசாம படுத்திருக்குது. இவனும் அங்கே தாங்கி இருக்கிறான். விடியற் காலையில் ராஜாவுக்கு இரவெல்லாம் தூக்கம் வரல. தோட்டத்துக்கு போறாரு. கெபிக்கிட்ட போகும்போதே துயர சத்தமாய், தேவனுடைய தாசனாகிய தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாராம். உள்ளுக்கிருந்து பதில் கொடுக்கிறான், ஆம் ராஜாவே, நான் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவன், உமக்கும் நான் எந்த நீதிகேடும் செய்ததில்லை. ஆகவே என் தேவன் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார், தூதனை கொண்டு கட்டி போட்டார். அது என்னை சேதப்படுத்தவில்லை. எத்தனை சந்தோஷம்! ராஜா உயர்த்தினார், இன்னும் அதிகமாய் உயர்த்தினார். தானியேலை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது அதே அதிகாரம் 28வது வசனத்தில், அவனுடைய காரியமெல்லாம் ஜெயமாய் இருந்தது. தோல்வி என்பதே இல்லை. அவனை எதிர்த்த சத்துருக்கள் தான் வெட்கமடைந்தார்களே தவிர அவன் வாழ்விலே அனைத்தும் ஜெயம் ஜெயம் ஜெயம், தோல்வி இல்லை. கர்த்தரை உயர்த்தும் பொழுது கர்த்தர் எப்படி உயர்த்துகிறார்! இவன் உலக பிரகாரமான உயர்வு மாத்திரமல்ல, தாவீதைப் போலவே தானியேல் உலக பிரகாரமான உயர்வு மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஜீவியத்திலும் அவன் உயர்ந்தவன். அவன் ஒரு தீர்க்கதரிசி. தாவீதைப் போல அவன் ஒரு தீர்க்கதரிசி. தானியேல் புஸ்தகத்தில் நம்ம கடைசி பக்கங்கள் எல்லாம் சில அதிகாரங்களை வாசித்து பார்க்கும் பொழுது இனி வரக்கூடிய சம்பவங்களை எல்லாம் அவன் முன்னறிவிச்சிருப்பான். வரக்கூடிய மிருகத்தின் ஆட்சி, உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம், தேவனாகிய கர்த்தருடைய வருகை, அவர் வெளிப்படக்கூடிய சம்பவங்கள் எல்லாவற்றையும் அவன் முன்னறிவித்த ஒரு பெரிய தீர்க்கதரிசி தானியேல். இவங்கெல்லாம் பூமிக்குரிய வாழ்விலும் ஆவிக்குரிய வாழ்விலும் உயர்ந்த ஒரு நிலைமையை அடைந்தவர்கள். ஆகவே கர்த்தரை உயர்த்தினால் அவர் நம்மை உயர்த்துவார். அருமையானவர்களே, அவங்கள மட்டும்தான் அப்படி செய்வாரா? இன்றும் எத்தனையோ தேவதாசர்கள் உண்டு. கர்த்தரை உயர்த்தி உயர்த்தி வாழ்விலே உயர்வை கண்டவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. அவர்களில் நாமும் ஒருவராய் இருக்கணும் இல்லையா? நாமும் அப்படித்தான். உலக பிரகாரமான உயர்வை மாத்திரம் நம்ம வாஞ்சிக்க கூடாது. நமக்கு மேலான உயர்வும் வேண்டும். ஆவிக்குரிய வாழ்விலே, கிறிஸ்தவ ஜீவியத்தில் நமக்கு ஒரு உயர்வு வேண்டும், மேன்மை வேண்டும். ஆகவே இரண்டையும் கர்த்தர் நமக்கு தாராளமாக கொடுப்பார். கர்த்தரை உயர்த்தும் பொழுது அவர் நம்மை உயர்த்துகிறார். அதனால தான் அவருடைய வாயே சொன்ன ஒரு காரியம், பூமியில் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி நான் பண்ணுவேன், உயர்வை கொடுப்பேன். பூமியிலே உயர்ந்த ஒரு இடத்துல நான் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன், சகல ஜனங்களிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்றெல்லாம் கர்த்தர் சொல்லலையா? சொன்னார். கர்த்தரை ஆராதிக்கும் போது, கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தும் போது, அவர் நாமத்தை உயர்த்தும் பொழுது உயர்வு நம்மளை தேடி வரும். நம்ம அதை தேடி போக வேண்டாம். உயர்வை நாம் நாட வேண்டும், தேட வேண்டும் என்ற அவசியம் அல்ல. கர்த்தரை உயர்த்தினால் போதும். தாவீது கர்த்தரை உயர்த்தி உயர்த்தி மேன்மை அடைந்தான். தானியேல் கர்த்தரை அந்நிய தேசத்தில் துதித்து துதித்து உயர்த்தி உயர்த்தி அவன் மேன்மை அடைந்தான். அவனுடைய நண்பர்கள் மேன்மை அடைந்தாங்க. நாமும் நம்முடைய வாழ்வில் கர்த்தர் சொன்னபடி
அவர் நமக்கு ஒரு உயர்வை கொடுக்க வேண்டுமானால், பூமிக்குரிய ஆவிக்குரிய உயர்வை நாம் அடைய வேண்டுமானால், அவருடைய வாய் சொன்ன வார்த்தை, அவரே வாயை திறந்து பேசின ஒரு வார்த்தை. எசாயா 58 13 14, 58ஆம் அதிகாரம் 13 14. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி, உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால், கர்த்தருடைய ஆராதனை நாளை இன்றைக்கு நாம் ஒரு மகிமையுள்ள நாளாய் எண்ண வேண்டுமா? என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு. ஆனால் நம்ம அன்னைக்கு தான் எல்லாமே செய்வோம். மற்ற நாளெல்லாம் நம்ம வேலைக்கு போயிடுவோம். மிச்சம் உள்ள காரியங்களை எல்லாம் அந்த ஒரு நாள் தான் எல்லாத்தையும் நம்ம புக் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை நீ செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய மகிமையான நாளென்றும் எண்ணுவாயானால், அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய், அப்பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய மனமகிழ்ச்சியை கொடுப்பார். எத்தனை பேர் மன நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் இருக்குது, அனுபவிக்க முடியல, மனசில் நிம்மதி இல்லை, மனதில் சந்தோஷம் இல்லை, மனதில் சமாதானம் இல்லை, மனதில் ஒரு நிறைவு இல்லை, வாழ்க்கையில் ஒரு நிறைவு இல்லை. எத்தனை பேர் நல்ல வீடு இருக்கும், வசதியான வாழ்வு இருக்கும், வாகனங்கள் இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கும், பொருளாதாரத்தில் எந்த தட்டுப்பாடு இருக்காது, எல்லாம் இருக்கும். என்ன பிரயோஜனம்? நிம்மதி இல்லை, வாழ்விலே நிம்மதி இல்லை. ஆனால் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியில் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பூமியில உயர்ந்த நிலைமையில. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. இது சொன்னது கர்த்தருடைய வாய். ஆம் அருமையானவர்களே, பூமிக்குரிய உயர்வு, ஆவிக்குரிய உயர்வு, எல்லாவற்றிலுமே ஒரு உயர்வு உண்டு. நாம் கர்த்தரை உயர்த்தும் பொழுது, கர்த்தரை உயர்த்தி துதித்து மகிமைப்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்வில் உயர்வு உண்டு. நாம் ஏன் வருத்தப்படணும்? எத்தனையோ பேர் நல்ல உயர்ந்த நிலைமையில் இருக்கிறாங்க. நான் இப்படி தாழ்ந்த நிலைமையிலேயே இருக்கிறேனே, என்னுடைய வாழ்வில் ஒரு விடிவு காலம் வராதா என்று ஏங்குறவங்க எத்தனை பேர்? கர்த்தரை துதித்து பாருங்க, கர்த்தரை ஸ்தோத்திரித்து பாருங்க, கர்த்தரை மகிமைப்படுத்தி பாருங்க. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைப்பார். தாவீதை தாழ்வில் நினைத்தார், அவனை உயர்த்தினார். கர்த்தரை உயர்த்தினான், அவர் அவனை உயர்த்தினார். ஆகவே தேவனாகிய கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து அவர் நம்முடைய வாழ்வில் உயர்த்தி மேன்மைப்படுத்தும் பொழுது கர்த்தர் ஒருபோதும் நம்மை மறப்பதில்லை. கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்திலே வெளிப்பட போகிறார். நாம் இந்த பூமியை விட்டு நாம் உயர்ந்து போக போகிறோம். இங்கிருந்து உயர்வுக்கு நம்ம போக போகிறோம், அவரை சந்திக்க. உயர்வை பெற்றவங்க அந்த உயர்வை அடைவாங்க. ஆகவே நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. வருகிறதை நாம் எதிர்பார்க்கிறோம், வரப்போகிறதை எதிர்பார்க்கிறோம் என்று பவுல் எழுதினார். கர்த்தர் நமக்கு ஒரு மேலான ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். அதை நாம் அடைவதற்கு பூமியிலிருந்து உயர போனாதான். ஆகவே எல்லா உயர்வும், ஆவிக்குரிய உயர்வும் பூமிக்குரிய உயர்வும் அவர்கிட்ட இருக்குது. ஒருவனை உயர்த்துகிறார், ஒருவனை தாழ்த்துகிறார்.
உயர்த்துகிறவரும் அவர்தான், தாழ்த்துகிறவரும் அவர்தான். ஆகவே அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய பலத்த கையுக்குள் அடங்கி இருங்கள். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்துவார் என்று வேதம் சொல்லுது. ஆகவே கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவனாகிய கர்த்தரை எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து, துதிகளை ஏறெடுத்து உயர்த்துவோம். நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் உயர்வு, மேன்மை, ஆசீர்வாதங்கள், நன்மைகள் உண்டு. தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கும் கூட ஆண்டவரே, வேதத்திலிருந்து வசனங்கள் மூலமாக ஆண்டவரே நீர் எங்களோடு பேசின தயவுக்காகவும் என் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் கூட நாங்கள் அநேக காரியங்களை ஆண்டவரே உம்முடைய வேத வசனத்திலிருந்து கற்றுக்கொண்டோம் அப்பா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று நாங்கள் வாசித்து அதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்தும் போது ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கும் போது, ஸ்தோத்தரிக்கும் போது ஆண்டவரே, எங்களையும் நீர் உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் உயர்த்துகிறீர் என்பதை ஆண்டவரே நாங்கள் உணர்ந்து கொண்டோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தும் பொழுது நீர் எங்களை உயர்த்துகிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். வேதத்திலிருந்து அநேக தாசர்களின் மூலமாக அவர்கள் உம்மை உயர்த்தின போது அவர்களை எப்படி நீர் உயர்த்தினீர் என்பதை நாங்கள் தியானித்தோம் அப்பா. ஆண்டவரே, தாவீதை குறித்து பார்த்தோம். ஆண்டவரே, உம்மை அவர் துதித்து ஸ்தோத்தரித்து உமக்கு முக்கியத்துவம் கொடுத்து உம்முடைய நாமத்தை உயர்த்தின போது ஆண்டவரே, அவரை நீர் ராஜாக்களுக்கு மேலாக அவரை உயர்த்தி ராஜாவாக மாற்றி அபிஷேகம் பண்ணினீர் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. அதே போல ஆண்டவரே, தானியேலை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, உம்மை அவர் உயர்த்தின பொழுது ஆண்டவரே, அனுதினமும் தாம் செய்து வந்த வழக்கத்தின்படியே உம்முடைய நாமத்தை அவர் உயர்த்தின பொழுது ஒருவேளை உலக பிரகாரமாக அவருக்கு பாடுகள் வந்தது, நிந்தைகள் வந்தது. ஆனாலும் ராஜா அவரை கொடுத்து சாட்சி கொடுக்க ஆண்டவரே, அவர் இந்த உலகத்திலே உம்மை உயர்த்தி உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தினார் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. நீர் ஆராதிக்கிற தேவன் உம்மை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்கும் பொழுது, ஆம் ராஜாவே, சிங்கங்களின் வாயை அவர் கட்டி போட்டார். நான் உமக்கு முன்பாகவும் ஆண்டவருக்கு முன்பாகவும் குற்றமற்றவனாக நான் காணப்பட்டேன் என்று ஆண்டவரை சாட்சி கொடுக்கத்தக்கதாக, ராஜாவும் ஆண்டவரே உம்மை குறித்து சாட்சி கொடுக்கத்தக்கதாக தானியேலுடைய வாழ்க்கை அமைந்ததை நாங்கள் தியானித்தோம் அப்பா. ஆண்டவரே, நாங்களும் கூட உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க, ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த, உம்மை நாங்கள் உயர்த்த ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வாசித்தோம் அப்பா, பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளை ஆண்டவரே நாங்கள் எவ்வளவு பக்தியோடு நாங்கள் ஆசரிக்க வேண்டும் என்று நாங்கள் வசனத்தின் மூலமாக நாங்கள் வாசித்தோம் அப்பா. ஆண்டவரே, நாங்களும் கூட உலக பிரகாரமாக நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்காமல் உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க, உம்முடைய நாமத்தை உயர்த்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரே உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மீதியான நேரங்களிலும் நாட்களிலும் ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்தும். மீட்பிரேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.